ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று வந்து பார்த்தீங்கன்னா அவசரமான வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியரை வேலை செய்ய விருப்பமாக்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் பாட் அடிச்சுக்குதுங்க. அது என்னன்னு தானே கேட்குறீங்க. அரசு உதவி பெறும் பள்ளியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்துருங்க. விண்ணப்பித்தால் வேலை உறுதி. ஸோ மீண்டும் இந்த ஜாப் போகிறதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல வீடியோ இருக்குது. இது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்ப அரசு உதவி பெறும் பள்ளியெல்லாம் வந்து பார்த்தா 1 வீக்கா வந்து பார்த்தா நோட்டிபிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தா முன்னாடி விட்டதுனால இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளியில உங்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2026க்காக அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன பணிங்கிறது விவரம் கொடுத்துருக்காங்க, கீழே பாருங்க. பணியின் பெயர் பொறுத்த வரைக்கும் பட்டதாரி ஆசிரியருங்க. இளங்கலை நீங்க படிச்சுதான் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க, இப்ப நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு. ஸோ தேவைப்படும் பாடம் பாருங்க, வரலாறு பாடம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வரலாறு பாடத்துக்கு என்ன படிச்சிருக்கணும், பிஏ பிஎட் நீங்க வந்து பார்த்தலாம் படிச்சிருக்கலாம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் சரி, நீங்க டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருந்தீங்களா இந்த ஜாப் உங்களுக்கு உறுதி. ஸோ இனச்சுழற்சியை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் ஜெனரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அரசு விதிகள் படிக்கும் போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட், அரசு விடுமுறை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ஆனா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்க, இது அரசு உதவி பெறும் பள்ளியோடைய ஆசிரியருங்க. அரசு பள்ளி ஆசிரியர் வேற, அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் வேறுங்க. ஸோ இதில் நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்களாவே உங்களுக்கு அரசு பள்ளியில விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் பொறுத்த வரைக்கும் பாருங்க, 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ், பட்டய படிப்பு மற்றும் மாற்று சான்றிதழ் கேட்கறாங்க. டிகிரி அண்ட் டிசி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த மார்க் ஷீட் எல்லாமே வைங்க. ரெசியூம் வித் போட்டோ கேட்கறாங்க பாருங்க. புகைப்படத்துடன் கூடிய சுய விவர குறிப்பு, ஆதார் அட்டை, அனுபவ சான்றிதழ் கேட்கறாங்க. சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. இதர கல்வி சான்றிதழ், ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இது வைக்கலாம். டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். நேர்காணல் விண்ணப்ப விவரம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. நேர்காணல் தேதி பொறுத்த வரைக்கும் 29/3/2026 நடைபெறுதுங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். 28ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். ஸோ 28ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாஸ்ட் டேட். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிங்க. இல்ல என்னால முடியலன்னா கீழே வந்து பாருங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, 9943951032. இந்த நம்பருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க. நான் அப்ளை பண்ணல, டைரக்டா நேர்காணல் கலந்துக்கலாமான்னு கேளுங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கலாம்னு சொன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 29/3/2026 டைரக்டா போய் கலந்துக்கலாம். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய, அதாவது நேர்காணல் போக வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் செயலாளர், அரசு நிதி உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி, பிஎன் பாளையம், பொன்னை போஸ்ட், காட்பாடி, வேலூர் மாவட்டங்க. 632514 இந்த அட்ரஸ்ல, இந்த பின்கோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குது. ஸோ தவறாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டுங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயனடையட்டும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்களா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.